என்னங்க கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா தம்பரா, இதெல்லாம் பார்த்தா பேரிக்காய் மாதிரியே தெரியுது. கொய்யாக்காய் தான். சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல? ஆமா. அப்போ வந்து என்ன பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி வந்து என்ன சூஸ் பண்ணீங்க? எப்படி எனக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னு கேக்குறியா? அது வந்து ஒரு பெரிய கதை. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க ஆயா ஒரு கதை சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் என்ன மாதிரி இது மாதிரி பொண்ணு பாக்கிறதுக்கு சுத்தி நின்றானா. எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிருந்தானா. அப்ப அவங்க அம்மாவுக்கே கடுப்பா என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரியவர்கிட்ட ஊர்ல இருப்பாருல்ல, அவர்கிட்ட இட்டு போய் காமிச்சாங்களாம். இது மாதிரி எந்த பொண்ணை காமிச்சாலும் பிடிக்கலன்னு சொல்றான், நீங்க தான் ஐயா அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அந்த பெரியவர் சொன்னாராம், தம்பி உனக்கு எதிர ஒரு பெரிய ரோஜா தோட்டம் தெரியுது ஐயா அப்படின்னாங்களாம். இந்த ரோஜா தோட்டம் வந்து 1 ஏக்கர் இடம். இந்த ரோஜா தோட்டத்துல நீ ஒரு பூ தான் பறிக்கணும், ஆனா போறப்பதான் பறிக்கணும், திரும்பி வரப்ப பறிக்கூடாது, போயிட்டு திரும்பவும் பின்னாடி வரக்கூடாது, பேக்ல ஒரு பூ தான் பறிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவரும் உள்ள போயிட்டாராம் ரோஜா தோட்டத்துக்குள்ள. போனா பார்த்தா எதிர்க்கிற பூ எல்லாமே நல்லா இருக்குதான். ஆனா மனசு என்ன சொல்லுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், இதோட நல்லா இருக்குதான்னு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், இதோட நல்லா இருக்குதா பார்ப்போம்னு எல்லா நல்லா இருக்கிற ரோஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாராம். போய் நேக்கிறாராம். கடைசியா போய் பார்த்தா வரப்பே வந்துச்சான், 1 ஏக்கரை முடிஞ்சிச்சான். ஐயோ இப்ப திளியும் போன பூ எதுவும் பறிக்க முடியாது, ஏதாவது ஒரு பூ பறிச்சுட்டு போயிடும் சொல்லிட்டு வரப்பும் பக்கத்துல இருக்கிற ஒரு பூ பறிச்சுன்னு வந்துட்டாரா. ஏன்னா திரும்பி பறிக்க கூடாது, கடைசியா தான் பறிக்கணும். சரின்ட்டு பறிச்சுன்னு வந்துட்டாராம். வந்ததுக்கு அப்புறம் முனிவர் கேட்டாரா, என்ன தம்பி எப்படி பூலாம் பிடிச்சிருந்ததா, எப்படி இந்த பூ சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாரா. இல்ல ஐயா, போறப்போ பார்த்தேன் நிறைய ரோஸ் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா வந்து நான் நினைச்சேன் போக இன்னும் நல்லா கிடைக்குன்னு, அங்க போனதுக்கு அப்புறம் வரப்பே வந்துச்சு, என்னால பூ எதுவும் பறிக்காம வர முடியாது சொல்லிட்டு ஒரு கெச்ச பூ ஒன்னா பறிச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அந்த கெச்ச பூ தான் நீ. இப்ப அந்த கெச்ச பூ தான் நானே. ஆமா, வேற ஆப்ஷன் இல்ல. அவர் சொன்னாரா, தம்பி நீ பழிச்சு பூப்பா தம்பி, ஒரு பூனா பறிச்சுட்டு வந்துட்ட, பறிக்காம வந்ததுன்னா நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்ப அப்படின்னாரா. ஏன்னா அவரும் வந்து பொண்ணு பார்த்து பூ பறிக்க போனவர் தான். பூ இதை பறிக்காம வந்ததுனால அவர் அங்க உட்கார்ந்துக்கிறாரு முனிவரா. அப்ப நான் உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் இல்ல